வேணா சொல்லட்டும், என் நம்பிக்கை போகாது. பாத்து பாத்து புள்ளத்தச்சு பொண்ணுங்க இப்படி எல்லாம் படார்னு உட்கார்ந்துட கூடாது. ஜாக்கிரதையா மெதுவா உட்காரணும். ஆர்மில எதிரி நாட்டுக்காரன் சண்டை போடும்போது கன் எடுத்து சுட வேணாம். இப்படி பேசுனீங்கனாலே போதும். அட போடா. இன்னமும் 10 புள்ளைய பெத்து அனுபவப்பட்ட மாதிரி பேசுறீங்க. ஒருவேளை பிரசவத்துல ஏதாவது ஆயிடுச்சுன்னா? வேண்டாடா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்கே இப்படி பதறீங்களே. என்ன பிரிஞ்சு நீங்க எப்படி அவ்வளவு தூரம் இருக்கீங்க அரவிந்த்? கடமையா காதலான்னு வரும்போது ஒரு ஆர்மி ஆபீசர் கடமையை தான் பெருசா நினைப்பா அகிலா. புரியுது. இந்த வீட்டுல பிறக்க போற 3வது தலைமுறை இந்த நாட்டுக்காக பயன்பட போகுது. நோ நோ அரவிந்த், இந்த விஷயத்துல நான் ஒத்துக்க மாட்டேன். இங்க பாருங்க, பொதுவான நியாயத்தை என் தனிப்பட்ட விருப்பத்து மேல திணிக்காதீங்க. ஓகே ஓகே, டோன்ட் வரி அகிலா. ஜூனியர் வில் பி ஆல்வேஸ் வித் யூ, நாட் வித் மீ. பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முடியும், கொள்ளைவாய் பேய்களும் கொள்ளை பேய்களும். சரிம்மா, இத படி. இத படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இது சுந்தரகாண்டம். மனப்பாடம் பண்ணு. இந்த பார், சுந்தரகாண்டம் வீட்டுல இருந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. உன் புருஷனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்லாம் என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. மாமா, இப்ப என் கண்ணு கூட நீங்க அனுமன் மாதிரி தெரியலனா? என்ன சொல்றீங்க மாமா? பின்ன நான் சொல்ல வந்த டாபிக்க அப்படியே டைவர்ட் பண்ணிட்டிய. சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஒரு நிமிஷமா. இந்தாமா, இனிமே இந்த போட்டோ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. இத பார்த்து தானே தினம் நீ அழுதுகிட்டே இருக்க. முதல்ல இத தூக்கி போடு. அந்த போட்டோ பார்க்காம என்னால இருக்க முடியாது. தபர், நீ இப்படியே பண்ணினா அவளோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடுமா? மகேஸ்வரி, என் செல்லம்ல மகேஸ்வரி, எந்திரிமா. ஏ மகேஸ்வரி. சும்மா எந்திரிமா. பாத்து 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 பாத்து, மெதுவா 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 மெதுவா. என்ன ஆச்சு உனக்கு? என்ன வேணும்? ஒன்னும் வேணாம், நீ முதல்ல இந்த காஃபியை குடி. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம வெறும் வயித்தோட இருந்திருப்ப. நான் போய் உனக்கு வெளியில ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். மகேஷ், எனக்கு ஒன்னும் வேணாம். என்ன டிஸ்டர்ப் பண்ணாம நீ போ, எனக்கு அதுவே போதும். என்னதான் நவீன் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவன் ஒரு தேர்ட் பர்சன், அதுவும் ஒரு ஆம்பளை பையன். அவன் முன்னாடி என்ன எம்பாரசிங் சிச்சுவேஷன்ல நிக்க வச்சிட்டல. ஆஸ் யூஷுவல் நீ எப்பவும் நடந்துக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறேன்னு நினைச்சேன். அப்புறம் நவீன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். வாட்? என்ன ரீசன்னு நவீன் சொன்னா. அட பாவி, வைஃபோட பிரச்சனைய ஒரு ஃப்ரெண்ட் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா? Are you not ashamed of yourself? தெரியல, விட. நான் ஒரு முட்டாளாவே இருந்துட்டு போறேன். Let me learn my mistakes. Also, learn by experience. ஏய், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. வெறுப்பா இருந்தா காஃபியை குடி, இல்லனா கீழே தூக்கி கொட்டு. பேய் பிடிச்சிருந்தா கூட வரட்டிடலாம், ஆனா இதெல்லாம் திருத்தவே முடியாது. என்ன மாமா, ஏன் இவ்வளவு நேரம்? என்னம்மா, நீ தானே போன் பண்ணி கோழிக்கறி வாங்கினுவாங்க, அதுவும் லெக் பீஸா வாங்கினுவாங்கன்னு சொன்ன. வந்து பாருங்க. ஏமா, உனக்காக அகிலா கோழிக்கறிலாம் வாங்கிட்டு வர சொன்னா நீ நடனா சாப்பிட்டுட்டு இருக்க. கொலை பசில இருந்தேன். அகிலா சாதமும் சாம்பார் தான் இருக்குன்னு சொன்னான், அதான் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மாதவன் சாருக்கு பொண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ராட்சசில இருக்கு. அகில், நான் கிளம்புறேன். இருடி, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, அதுக்குள்ள கிளம்புறேங்கிற? நீதான் அவ பேச்ச கேட்கவே மாட்ற. இங்க பாரு அகில், உனக்காக இல்லாட்டியும் வர்ஷாக்காவது நீ கல்யாணம் பண்ணிக்கோ. நம்ம லைஃப்ல நம்மளுக்கு நல்லவங்க கிடைக்கும் போது அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாது. அகிலா, அவங்கிட்ட அப்படி என்னமா குறை கண்டுபிடிச்சிட்ட? நீ ஐயோன்னு கத்துனாலும் சரி, அம்மான்னு கத்துனாலும் சரி, விவேக்க கல்யாணம் பண்ணிக்கேமா. இங்க பாருங்க, இன்னொரு தடவை எனக்கு கல்யாணம், இந்த விவேக் அது இதுன்னு பேசிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க, 2 பேரும் வரவே வராதீங்க. இந்தாங்க, இந்த மீதியை சாப்பிட்டுருங்க. நான் போய் அவளை சமாதானப்படுத்தி கோழிக்கறிக்கு ஏற்பாடு பண்றேன். அகில், நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சே. என்ன மச்சான், வசனமாவே பேசுன, வீட்டை விட்டு வெளில போதா ஆச்சு ஊச்சு நீ பில்டப்லாம் கொடுத்து இங்கேயே உட்கார வச்சே. வாட் இஸ் மேட்டர்? வர வர நீ என்ன ரொம்ப அவாய்ட் பண்றடா. அந்த அளவுக்கு என்ன உனக்கு பெரிய அசைன்மெண்டா? வேலை வெட்டியே இல்லாம வீட்டுல தண்டை சோறு தின்னுட்டு இருக்கனா. இந்த மாதிரி நேரத்துல எங்க அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணி கைடன்ஸ் கொடுக்காம ரொம்ப டார்ச்சர் பண்றான் மச்சான். டேய், அவரோட வியூ பாயிண்ட் கரெக்டா? டேய், இதெல்லாம் டூ மச்ரா. நான் தினம் எப்படி தெரியுமா ப்ரௌசிங் சென்டர் போயிட்டே இருக்கேன். நான் நீ வேலை விஷயமா தான் போறேங்கறத நான் எப்படி நம்புறது? என்ன மச்சான் லூஸ் மாதிரி பேசுற? ஈவன் அபி இஸ் ட்ரைங் ஃபார் மீ மேன். என்னது? எப்படி அபி இஸ் ட்ரைங் ஃபார் யூவா, இல்ல யூ ஆர் ட்ரைங் ஃபார் அபியா?